இது ஒரு குளவி கூட்டுக்கு கல் எறிஞ்ச மாதிரி தான் ட்ரம்ப் செய்த வேலை. கல்லை எறிஞ்சிட்டார். இப்போ என்னடா குளவியில் அந்த கூடு உடைஞ்சிட்டுது. என்னடா அந்த கூட்டை வச்சிருந்தது அயத்துல்லா கமேனி பொறுப்பாக கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். இன்றைக்கு அந்த தலைமைய பீடத்தை எடுத்து விட்டோன்னே ஒவ்வொரு செல்லுகளும் அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுகளும் சுயாதீனமாக சில முடிவுகள் எடுத்து ஒரு புலி ஒன்று இருப்பார். அந்த புலிக்கு பின்னால் ஒரு 4 அல்ல கையில் சேர்ந்துடும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக ஒரு மாணவன் வந்து சேர்ந்துருவான். எல்லோருடையும் அடிக்கிற மாதிரி அந்த பிடியனுக்கும் அடிச்சிருவான். அடித்தா அவன் திருப்பி அடிச்சிருவான். திருப்பி அடித்தோன்னா முதல்ல இந்த புலிக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் அது நட்டம் அடைஞ்சால் அது நட்டம். ஆனால் இவர்களுக்கு வந்து பணம் போட்டால் என்றால் அந்த நட்டம் அடைஞ்சால் அதை காப்பதற்கு இன்சூரன்ஸ் லாபம் அடைகிற ஒரே ஒருத்தர் என்றால் அது ரஷ்ய அதிபர் மட்டும்தான். வந்து புத்திசாலி. இன்றைக்கு என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்க்க. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் வாழ்க்கையில எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த சின்ன முடிவு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரம்ப் போன்ற ஒரு சுயநலவாதியை, ஒரு இங்கிதம் தெரியாதவரை ஜனாதிபதியாக்கி இன்றைக்கு உலகமே தடம் புரண்டு கொண்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற கடற்கோடி மனிதர்ல இருந்து அமெரிக்காவில் இருக்கிற உச்சபட்ச கோடீஸ்வரன் வரை இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாருங்க. பொருட்கண்ட விலையிலிருந்து ஒரு நிம்மதியாக பயணம் செய்ய முடியாத நிலையிலிருந்து ஒவ்வொரு இதுலேயுமே மாற்றங்கள் வந்திருக்கு. இவ்வளவுக்கு காரணம் ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனிதன் தான். இந்த ட்ரம்ப் போன்ற ஒரு மனிதனை நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயும் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி பிறப்பார், அல்லது உங்களோட கிராமத்தில் ஒருத்தர் இப்படி இருப்பார். அவரோட நீங்கள் தொடர்பு வச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சே போவீங்க. அவர் முதல்ல தன் குடும்பத்தை அழிப்பார், பிறகு சுற்றி வேற இருக்கிற கிராமத்து மக்கள் அவரோட கூட சேர்ந்திருக்கிற நண்பர்களை அழிப்பார். பிறகு அவர் அப்படி கொஞ்சம் அப்படி ஃபேமஸாக வந்தாருன்னா அந்த ஏரியாவே அழிப்பார். அவரோட தொடர்பு வச்சிருக்கிற, நட்பு வச்சிருக்கிற, உறவு வச்சிருக்கிற எல்லோருமே அழிவையும் கஷ்டங்களையும் தான் சந்திப்பார். ட்ரம்போட தொடர்பு வச்சிருக்கிற எல்லோருமே அழிவையும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு கொண்டிருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் வெற்றியை சந்திச்சு கொண்டிருக்கார். யார் சொல்லுங்க அப்போ? நம்மட ரஷ்ய அதிபர் புட்டின். அவர் ட்ரம்ப்பை நட்புக்கரம் கொண்டு போய் சந்திச்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ட்ரம்ப் அழைத்த பொழுது அலாஸ்காவே போய் கையை குலுக்கி சந்திச்சுட்டு வந்தவர். மிகப்பெரிய ரிஸ்கான விஷயம். இன்றைக்கு அவர் வந்து உள்ளுக்கு சிரிச்சு கொண்டிருக்கிறார். ஈரான் போர், இந்த போர்னால லாபம் அடைகிற ஒரே ஒருத்தர் அது ரஷ்ய அதிபர் மட்டும்தான். வந்து புத்திசாலி, தூர நோக்கு எண்ணம் கொண்டவர். இதனால தான் நண்பர்களே நான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வந்து எப்படி அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுது. புட்டின் வந்து பழமையை விரும்புகிறவர், அமைதியாக செயல்படுவார், ஆரவாரம் செய்ய மாட்டார், தூர நோக்க சிந்தனை உள்ளவர், எதையுமே பிளான் பண்ணி தான் செய்வார். இன்றைக்கு உக்ரைனில் ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கிறாருன்னா அவர் அந்த உக்ரைனை யுத்தத்தை எப்படி முடிக்கணும்ன்ற எண்ணத்தில் தான் அந்த யுத்தத்தையே ஆரம்பித்தவர். ட்ரம்பை போல ஒரு குறுகிய திட்டத்தில் ஒரு கோமாளி மாதிரி, வெனிசுலாவை மாதிரி, ஈரானையும் தப்பு கணக்கு போட்ட மாதிரி போட மாட்டார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் உங்களோட எண்ணெயை தாங்க, ஒயிலை தாங்க வியாபாரம் பெற கேட்க புட்டின் என்ன சொல்கிறார் என்றால், குறுகிய கால திட்டத்துக்கு நான் வர மாட்டேன், நீண்ட கால கான்ட்ராக்டை என்னோட போடுங்க, போட்டால் மட்டுமே உங்களுக்கு ஒயில் தருவேன் என்று புட்டின் சொல்கிறார். இது பாருங்க எவ்வளோ ஒரு தூர நோக்க திட்டம் இது என்று. நீங்கள் ட்ரம்பையும் புட்டினையும் பக்கத்தில் வச்சிங்க என்றால் ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பரிப்பு இல்லாமல் எப்படி ஒரு நாட்டை எப்படி நடத்தணும் என்று புட்டினில் தெரியும். ஆனால் ட்ரம்ப் அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்க. அவருக்கு ஆரவாரம் தேவை, ஆர்ப்பரிப்பு தேவை, ஜாலி தேவை, என்ஜாய் பண்ணுறது தேவை, தன்னுடைய நிலம் முக்கியம், மற்றவர்களை பற்றி சிந்தனை இல்லை. இன்றைக்கு புட்டின் எப்பயாவது தகாத வார்த்தை கொண்டு ஒரு மேடையில் பேசி பார்த்துருக்கீங்களா? செலன்ஸ்கியோட இன்றைக்கு 3 வருஷமோ 4 வருஷம் யுத்தம் நடக்குது. 2022ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச நினைக்கிறேன். இன்று வேற செலன்ஸ்கியை பற்றி ஒரு தகாத வார்த்தை சொல்லியிருக்காரு. செலன்ஸ்கி இந்த மாளிகையை குண்டு வைத்து தகவணும் இப்போ யோசிச்சிருக்காரு. அதாவது தலைவராக தேர்ந்தெடுக்கிற கேரக்டர்கள் வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாட்டில் கொண்டு வருதுன்னு பாருங்க. இன்றைக்கு வடகொரியாவும் நிமிர்ந்து வருது, ரஷ்யாவும் நிமிர்ந்து வருது. 2 நாடுகளும் பலமாகி கொண்டிருக்கு இந்த யுத்தத்தால். விழுந்து மற்ற அனைத்து நாடுகளும் விழுந்து கொண்டு போகுது. காரணம் என்னட்டா, அனைத்து நாடுகளும் இந்த ட்ரம்ப் அமெரிக்கா இவர்களோட இருந்தபடியே அவர்களும் சேர்ந்து ஒரு ஆலமரம் விளைவிக்க மற்றதெல்லாம் சேர்ந்து விழுகிற மாதிரி அதோட ஒட்டி கொண்டிருந்த அத்தனை நாடுகளும் விழுந்து கொண்டிருக்கு. ரஷ்யா வந்து ஈரானுக்கு முழு ஆதரவையும் கொடுக்குது. எங்கெங்கே அமெரிக்க சேட்டலைட்டுகள் இருக்குது, எங்கெங்கே அமெரிக்க ரேடார்கள் இருக்குது, முகாம்கள் இருக்குன்ற அத்தனை விவரங்களையும் புள்ளி விவரங்களோட மேப் பண்ணி கொடுக்குறது ஈரானுக்கு ரஷ்யா தான். வெனிசுலாவில் வந்து வீரம் காட்டி ஜெயித்த திமிரில் இருந்த அமெரிக்காவுக்கு இப்போ ஈரானுடைய பதிலடி தாக்குதல் கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இருந்தது, முதல்ல ஒரு நோஞ்சான்படியும் திருப்பி அடிச்சோன்னு இந்த புலிக்கு அவருக்கு இருந்த மார்க்கெட் போயிடும். அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காண்ட நிலை. அமெரிக்கா எதிர்பார்க்கையில் ஈரான் இவ்வளவு தூரம் திருப்பி தாக்கும், இவ்வளவு இடங்களை அடிக்கும். அமெரிக்கா நினைச்சது வந்து
அயத்துல்லா கமேனியை கொன்று விட்டால் அப்படியே அந்த ஈரான் ஆட்சிப்பிடம் கலையும் தன்னுடைய கைப்பொம்மை அரசாங்கத்தை வைக்கலாம். அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தன்னை ஒரு வீரனாக காட்டலாம் என்றுதான் ட்ரம்ப் யோசனை. அதுக்கு நாலு எல்லா கையில கூட சேர்த்து வச்சிருக்காரு. உலகமே பார்த்து கொண்டிருக்கு. ஏனென்றால் பிரித்தானியாவுக்கு இது ஒன்றும் தெரியாண்டு இல்லை. பிரித்தானிய சாம்ராஜ்யம் மிக மிக புத்தி ஊர்மையானவர்கள். அவர்கள் நீண்ட கால திட்டத்தை யோசிக்கிறார்கள். அவர்கள் இதை ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சில வேளையில் உள்ளுக்கு யோசிக்கலாம். அமெரிக்கா ஓவரா துள்ளுது. இதனுடைய இதை வாழ நடக்கணும்னு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கூட உள்ளுக்கு யோசிச்சு கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும் நண்பர்கள்? ஒரு காலத்தில் உலகை ஆண்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இன்றைக்கு அதே இதை அமெரிக்கா எடுத்தோம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங். ட்ரம்போட நீங்கள் சேர்ந்தீங்களா, நட்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு இழப்பு தான். இன்றைக்கு ட்ரம்பில் ஆதரிச்சு அத்தனை அந்த அமைச்சரவையில் இருக்கிற அந்த சில சுயநலவாதிகளுக்கு நான் பணம் வந்தா சரி என்று யோசிப்பார்கள். ஆனால் அவமானப்படுறது மானம் முக்கியம் இல்லை. ட்ரம்ப் எத்தனை பேரை கூட இருக்கிறவர்கள் அவமானப்படுத்துறாரு. கூட இருக்கிற ஸ்டாஃப்ல இருந்து அமைச்சர்கள் வேற எல்லாருமே ஒரு சுயமரியாதை இல்லாமல் கூட ஒருத்தருக்கு பின்னால் தெரிகிறார்கள். ஆனால் அதே சமயம் புட்டினை பாருங்க, புட்டின் ரெபுடேஷன் இன்னும் உதறி கொண்டிருக்கு. அதனால இந்த சுயமரியாதை இல்லாத இந்த உலகம் இருந்தால், ஏனென்ற கேள்வி கேட்காத இந்த உலகம் இருந்தால், ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டரை போல எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாத தலைவர்கள் இருந்தால், இந்த ஒரு கோமாளி கூத்து அழிவை நாங்கள் பார்த்து தான் தீரோணும் நண்பர்களே. ஒன்றுமே செய்யலாது. இதனால தான் நீங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் கூட கவனமாக இருக்கணும். ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஒருத்தரை நீங்கள் நண்பராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தலைவலியாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் நீங்கள் அவரோட டீல் பண்ணுற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். சிலருக்கு அதை உணர்ந்து கொள்கிற ஆண்டனா இருக்காது. இப்போ ட்ரம்போட இருக்கிற சிலருக்கு கொஞ்சம் கடினமான ஆண்டனா இருக்கும், சென்சிட்டிவ் குறைவானவர்களாக இருக்கும். அவர்கள் சில விளையாட சவாய் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்பை போன்ற ஒரு கோமாளியோட நீங்கள் நட்போ அல்லது உறவோ வச்சுங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி தான். அதை பிரான்ஸாக இருந்தாலும் சரி, பிரான்ஸ் தலைவரை இத்தனை தரம் அவமானப்படுத்தியிருக்கார். பிரான்ஸ் அமெரிக்காவோட நட்பு வச்சு ஒன்றையுமே கண்டதில்லை. எல்லோருக்குமே இதே நிலை நண்பர்களே. ஈரான் ஆரம்பத்தில் இருந்து இந்த துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி விலகியே இருந்தது. இப்போ புலி பாய், இந்த பள்ளிக்கூடத்து புலி அந்த ஈரானையும் ஒருக்கா அடித்து பார்த்துருக்காரு. ஈரான் திருப்பி அடிக்குது. இதனால அமெரிக்காவுடைய வீரம் குறைஞ்சு கொண்டு வருது. இதனால நாளைக்கு இன்னொரு நாட்டை அடிக்க போயிருக்க அவனும் திருப்பி அடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குது தானே, அமெரிக்கா அணு ஆயுதத்தை போட்டால் என்ன ஆகிறது? ஸோ அது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானதான். ஆனால் அப்படி ஒரு நிலைமைக்கு வராது. ஏனென்றால் அப்படி வரமா இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற அயல் நாடுகளையும் பாதிக்கும். இன்னொரு காரணம் என்னென்றால் ரஷ்யா அந்த நிலைக்கு போக விடாது. இன்றைக்கு ஈரான் தோற்பதை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ விரும்பாது. அப்போ இது ஒரு தொடர் போராக தான் நடக்க இருக்கு. இப்போ வியட்நாமில் ஒரு போர் நடந்தது, உங்களுக்கு தெரியும் தானே, 1960களில் நடந்தது. கெனடி இறந்த பிறகு வியட்நாம் போர் ஆரம்பித்தது. அந்த போர் காரணமே இல்லாமல் ஆரம்பித்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமான மிகப்பெரிய சாம்ராஜ்யமான அமெரிக்காவுக்கு தோல்வியே வந்தது. ஆப்கானிஸ்தானில் நடந்தது, அங்கேயும் தோல்விதான். ஈராக்கில் என்ன நடந்தது, அங்கேயும் தோல்விதான். இவர்கள் காலடி வச்ச பூமிகள் எல்லாம் தோல்வியை தழுவிக்கொண்டு திரும்பி ஓடியது தான், புறமுதுகாடி ஓடினது தான் உங்களுக்கு தெரியும். அந்த விமானங்கள் எப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறினன்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்த ஆட்சியை அகற்றிவிட்டு வேறொரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று வந்தவர்களுக்கு இன்றைக்கு அதை விட ஒரு தீவிரமான வலதுசாரி அமைப்பு, தலபான் அமைப்பு ஆட்சியில் இருக்கு ஆப்கானிஸ்தானில். இவர்கள் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கிறதில்லை. பொருளாதார தடையை விதித்து மக்களை சோதிப்பார்கள். அதுதான் ஒன்று இவர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் மக்கள் வேதனைப்படுவதில் சந்தோஷம் காண்பவர்கள், சாத்தானே வழிபடுவார்கள். சாத்தான வழிபடுவார்கள் பலருக்கு தெரியாது. பலர் நினைக்கிறார்கள் சும்மா சாத்தான வழிபடுவார்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை நண்பர்களே, இவர்கள் உண்மையாகவே சாத்தானை வழிபடுவார்கள். எப்ஸ்டீன் தீவில் சாத்தானுக்கு ஒரு கோவிலே இருக்குது. அந்த கோவிலில் ஏனென்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் போய் கடவுள் ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போய் யாராவது ஒரு தீமையாக நினைப்பார்களோ, நான் மேக்சிமம் ஒரு சுயநலவாத நோமலான மனிதர் கடவுளே என்னையும் என்ற குடும்பத்தையும் அது நல்லா வச்சிருக்கு, இவ்வளோ தான் ஒரு மனசார கும்பிட்டுட்டு வருவோம். கொஞ்சம் பொது நலமானவன் எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுவான். அப்படி நினைக்கிறவனால அநியாயம் செய்ய முடியுமோ? அப்படி சாமியையும் கும்பிட்டுட்டு அநியாயம் செய்ய முடியும்? உலக ஆள்பவர்கள் சாத்தானை வழிபடுவர்களாக மாறிட்டார். சாத்தான் வேதம் ஓதுவோர்னு சொல்லுவார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் கதைக்கும் பொழுது சாத்தான் வேதம் ஓதுவ மாதிரி தான் இருக்கும். ட்ரம்ப் நியாயம் சொல்லும் பொழுது, ஈரானுக்கு பாடம் சொல்லும் பொழுது, உலக நாடுகளுக்கு பாடம் சொல்லும் பொழுது சாத்தான் வேதம் ஓதுவது போல தான் இருக்கும். அதனால தான் இவர்கள் சாத்தானை வழிபடுவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நோமல் மனிதனால சின்ன பிள்ளைகளோட அந்த எண்ணமே வராது. ஆனால் இந்த தலைவர்களை பாருங்க, இவர்கள் சின்ன பிள்ளைகளை தான் தேடி போறார். இந்த ஈரான் யுத்தம் வந்ததால எப்ஸ்டீன் விஷயங்கள் புதைக்கப்பட்டுச்சு. அது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆச்சு. உக்ரைன் போரும் ரஷ்யாவுக்கு லாபமாக போச்சு. பாருங்கள்,
ஓடு மீனோட காத்திருக்குமாம் கொக்குன்ற மாதிரி ரஷ்யா புட்டின் வந்து மிக அமைதியாக ஹேண்டில் பண்ணினார். உக்ரைனுக்கு அடுத்த படையில இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அமைதியான ஒரு சாதுவான அவற்றை தோற்றமும் இப்படித்தான் மிக சாதுவாக ஹேண்டில் பண்ணினார். இன்றைக்கு அவர் வெற்றியை காண்கிறார். நண்பர்களே, நீங்கள் வந்து ஒரு அரசியல் பார்க்க இப்படி தான் பார்க்கணும். இன்றைக்கு ட்ரம்ப் ஒரு அறிக்கை விட்டுட்டார், இந்த போர் நிறுத்தம் ட்ரம்ப் போர் முடிவு கொண்டு வர என்ற ஒரு வந்தோன்னே செய்திகள் பரவிச்சு நிறைய பேர் போய் பார்த்தீர்கள், சந்தோஷப்பட்டோம். ஆனால் நாங்கள் யதார்த்தத்தை யோசிக்கணும். ட்ரம்ப் சொன்னா போல இந்த போர் நின்றுமா? இதனுடைய இன்னொரு பகுதியும் இருக்குதானே. ஈரான் தொடர்ந்து இந்த இப்படியான தாக்குதலை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்துக்கு வந்து இழந்தது ஈரான் தான். எத்தனையோ அணு ஆயுத விஞ்ஞானிகள், உலை விஞ்ஞானிகள் இறந்து விட்டார்கள். மிகப்பெரிய தளபதிகள் இறந்து விட்டார்கள். இராணுவ தளபதிகள் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் உடன்படுவார்களா? முக்கிய தலைவர்கள்லாம் நீங்கள் கொண்டுட்டீங்களே, ஈரானோட முக்கிய தலைவர்கள்லாம் நீங்கள் கொண்டுட்டீங்களே. எப்படி என்றால் இது ஒரு குளவி கூட்டுக்கு கல் எறிஞ்ச மாதிரி தான் ட்ரம்ப் செய்த வேலை. கல்லை எறிஞ்சிட்டார். இப்போ என்னடா குளவியில் அந்த கூடு உடைஞ்சிட்டது. என்னடா அந்த கூட்டை வச்சிருந்தது அயத்துல்லா கமேனி, பொறுப்பாக கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். இன்றைக்கு அந்த தலைமை பீடத்தை எடுத்து விட்டோன்னே ஒவ்வொரு செல்லுகளும், அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுகளும் சுயாதீனமாக சில முடிவுகள் எடுத்து ஏவணிகளை ஏவி கொண்டிருக்கு. அந்த அதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒருங்கிணைப்பு இன்னும் அதை நிறுவப்படையில். அயத்துல்லா கமேனியின் மகனே முஸ்தபா கமேனி, அவரே வந்து வெளியில் வருவதில்லை. காரணம் என்னென்றால் இவர்கள் வந்து அவரை தாக்குவார்கள் என்றதுக்காண்டி அவர் மிகவும் ஒரு ரகசியமான இடத்துல இருக்கிறார், எந்த தொலைபேசி தொடர்புகளும் இல்லாத இடத்துல. கூட்டு உதாரணம் தான் இதுக்கு. சரி, குளவி கூட்ட கல் எடுத்து சும்மா அந்த சிறுபிள்ளை விளையாட்டு செய்கிற மாதிரி செய்யிருக்கார். போர் நிறுத்தம் வந்து அப்படியே ட்ரம்ப் சொன்னதை ஈரானும் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான், உண்மையிலே சந்தோஷம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்பட்டு எந்தவித எரிபொருள்களும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வேற இல்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸால் வார பொருளாதார கப்பல்கள் வந்து ஆசிய நாடுகளுக்கு தான் விநியோகம் செய்கிறது. பாதிக்கப்படுறது ஆசிய நாடுகளான இலங்கை, இந்தியா, சைனா. கூடுதலாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அணை மூடப்பட்டதால், கடல் மூடப்பட்டதால் பாதிக்கப்படுறது. இதை வந்து சில பொருளாதார நிபுணர்கள் இதில் வந்து லாபம் காண பார்ப்பார்கள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவர்கள் அவர்களே ஸ்டாக் மார்க்கெட்டை சரிப்பார்கள், அவர்களே அதன் மூலமாக லாபம் காண்பார்கள். இந்த போர் நடப்பதற்கு ஒரு மாதத்துக்கு மேல் போய் பார்த்தீங்கன்னா பிட்காயின்லேருந்து அந்த சில பொருள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பல ஆட்டங்கள் காணப்பட்டது. இதுக்கு காரணம் என்னென்றால் இப்படி ஒரு போரை நடத்த போகிறேன்ட்டு அமெரிக்க காங்கிரஸுக்கு தெரியும். அந்த காங்கிரஸ் செனட்டர்கள் பலர் வந்து தங்களோட ஷேர்கள் வந்து விட்டார்கள். பலர் வந்து ஆயில் கம்பெனிகளில் இருக்கிற ஷேர்களை வேண்டினார்கள். இப்படி பெரிய பெரிய விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் தான் திரைமறைவில் நடந்தது. நண்பர்களே, நாங்கள் பார்ப்பது அந்த திரைப்பட காட்சியை தான். இந்த டைரக்ஷன், கதை, வசனம் எழுதினதெல்லாம் பின்னால் இருப்பவர்கள். அவர்கள் இந்த பொருளாதார சரிவில் ஆபத்தை அடைந்து விட்டார்கள். அதாவது பிணங்களில் வாழ்பவர்கள், பிணம் எறியும் பொழுது அவர்கள் வாழ்வார்கள். ஆயுத வியாபாரிகளும் சரி, இந்த பொருளாதார ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் சரி, அவர்களுக்கு எந்த நட்டமும் பெறப்போவதில்லை நண்பர்களே. அவர்களுக்கு இன்சூரன்ஸ், அப்படி நட்டம் வந்தாலுமே அதை காப்பதற்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கும் எனக்கும் தான் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் அது நட்டம் அடைஞ்சால் அது நட்டம். ஆனால் இவர்களுக்கு வந்து பணம் போட்டால் என்றால் அந்த நட்டம் அடைஞ்சால் அதை காப்பதற்கு இன்சூரன்ஸ் பாலிசி வேறு எடுப்பார்கள். அதாவது $1 பில்லியன் மேலே ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுபவர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அப்போ அவர்களுக்கு வின் வின் சிச்சுவேஷன், எல்லாவற்றிலும் வெற்றி தான் அவர்களுக்கு. இப்போ வரலாறு பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக பாருங்கள், ஒரு பர்சனாலிட்டியும் சேர்த்து பாருங்கள். ட்ரம்ப் என்றால் ட்ரம்பினுடைய பர்சனாலிட்டியை பாருங்கள், பின்புலத்தில் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை யோசியுங்க. இப்போ புட்டினை மாதிரி இருக்கணும். ட்ரம்பை மாதிரி இருந்தால் அவருக்கு மட்டும் சில வேளையில் சந்தோஷமாக குரூர சந்தோஷங்கள் கிடைக்கும். பாலியல் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அந்த சந்தோஷங்கள் அவருக்கு சில வேளையில் கிடைக்கலாம். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்குமே அவமானமும் தலையிடியும் பிரச்சனையும் தொடர் கதைகளாக இருக்கும். வேறு என்ன, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.